ஹாய் மக்களே, இன்றைக்கி நாம் பீஃப் சாசேஜ் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பேக்கெட் ஃப்ரோசன் சாசேஜ் தான் வாங்கியிருக்கேன். இந்த பேக்கெட்டை ஒரு 2-3 மினிட்ஸ் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மேரினேஷனுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க சாசேஜை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணிக்கூர் இதை அப்படியே மேரினேட் பண்ண வச்சுருங்க. 1 மணிக்கூர் கழிஞ்ச பிறகு ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில், அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த சாசேஜை அப்படியே அதில் போட்டுருங்க. இது லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கிறது வரை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இது நல்லா குக்காக இதுவும் நல்லா குண்டாயிட்டே தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் ஃபஸ்ட்டே ஆனியன் போட்டுருங்க. ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. உள்ளிக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததும் அதில் நீங்கள் ஒரு 4 இல்லைனா 5 க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருந்த உள்ளி எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வெட்டி அதில் போட்டுருங்க. தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து 1 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டிக்கிடுங்க. தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சாசேஜையும் இதில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண விட்டுறணும். இது ரோஸ்ட் ஆக சாசேஜோட சைஸும் கொஞ்சம் சின்னதாயிரும். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். பீஃப் சாசேஜ் ரோஸ்ட் ரெடி.